Hi everyone, welcome to Kamali Learn Hub. இன்னைக்கு 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா, ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப் இந்த டாப்பிக்கில் இருக்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நார்த் இந்தியாவில் மெடிவல் பீரியடில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். 12th செஞ்சுரியில் இருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் நம்ம ஊர் ரொம்ப ப்ராஸ்பரஸாக, அதாவது நல்ல செழிப்பாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் நிறைய அரசியல் குழப்பங்கள், அதாவது பொலிட்டிக்கல் அப்ஹீவல்ஸ் நடந்தாலும் இந்தியா ரொம்ப ரிச்சாக தான் இருந்திருக்கு. சுல்தான் பால்பன் தான் முதல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி வழி அமைச்சு கொடுத்துருக்காரு. எதுக்காகனா ட்ரேடர்ஸ் அவங்க கேரவன்ஸோட ஒரு மார்க்கெட்ல இருந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு சேஃபாக போக முடிஞ்சிருக்கு. அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல குட்ஸ் அண்ட் கமோடிட்டிஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப குறைச்சி வச்சிருந்திருக்காரு. வெளிநாட்டில் இருந்து முக்கியமாக பெரிஷியாவில் இருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கமாடிட்டிஸ்க்கு சப்சிடி கொடுத்து ரேட்டும் இன்னும் குறைச்சிருக்காரு. சப்சிடினா மானியம்னு அர்த்தம். மானியம்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரேஷன் ஷாப்லலாம் பாம் ஆயில் விற்கிறாங்க, அதோட ரேட்டு 25 rupees, ஓகேவா? ஆனால் நம்ம அதே பாம் ஆயிலை நம்ம வெளியே வாங்கும் போது ஒரு 120 rupees 130 rupees விற்குது. ஆனால் கவர்மெண்ட் ஏன் நம்ம கிட்ட 25 rupeesக்கு விற்கிறாங்கன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு தான் மானியம், ஓகேவா? அதை கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சப்சிடியை அலாவுதீன் கில்ஜி கொடுத்துருக்காரு. ஃபாரின் ஷேடில் அரப்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நம்ம ஊர் தமிழ்ஸ் அண்ட் குஜராத்திஸ் கூட நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்களே தவிர அவங்கள எப்போவுமே தடுக்கலை. அப்புறம் கடல் ஓரத்தில் இருக்கிற போர்ட்ஸில் நடக்கிற எல்லா பிஸ்னஸையும் யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ் தான். லேண்ட் மூலமாக சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா கூட நடந்த ட்ரேடை முல்தானிஸ் அண்ட் குராசானிஸ் அப்படின்றவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. முல்தானிஸ்னா அவங்க ஹிந்துஸ், ஓகேவா? குராசானிஸ் அப்படின்னா ஆப்கன்ஸ் அண்ட் ஈரானியன்ஸை தான் அந்த நேம் வச்சு சொல்கிறாங்க. சுல்தான் பீரியடில் ட்ரேடு நல்லா ஃப்ளரிஷ் ஆனதுக்கு மெயின் ரீசன் ஒரு ப்ராப்பர் கரன்சி சிஸ்டம் தான். சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஒரு மோரிஷ் டிராவலர், மோரிஷ்னா மொரோக்கோல இருந்து வந்தவங்க தான் மோரிஷ்ன்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம ஊர் கேஞ்சட்டிக் பிளெயின்ஸு, குஜராத்து, அப்புறம் சவுத் இந்தியாவில் இருந்த பெரிய பெரிய க்ரௌட்ஸ் நிறைஞ்ச மார்க்கெட்ஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த டீமிங் அப்படின்னா க்ரௌட்ஸ்லாம் தான் நிறைய இருக்கிறது தான் அந்த டீமிங்ன்ற வேர்டோட மீனிங், ஓகேவா? டெல்லி, மும்பை, அகமதாபாத் மாதிரி நிறைய சிட்டிஸ் ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. நம்ம ஊர் கைவினை பொருட்கள், அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஓகேவா, வெளிநாட்டில் செம்ம டிமாண்டாக இருந்திருக்கு. அப்புறம் ஹார்சஸ்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸு, அந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு, ஹை கிரேட் டெக்ஸ்டைல்ஸு, சில்க்கு அண்ட் பர்ஃப்யூம்லாம் ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட்னா வெளிநாட்டு பொருளை நம்ம நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது இம்போர்ட். இதெல்லாம் காபுல், அரேபியா, அப்புறம் யூரோப்பில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு, ஓகேவா? நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, சைனா, அப்புறம் மலையா வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், பெர்ஷியா கூடலாம் லேண்ட் வழியாக ட்ரேட் நடந்திருக்கு. முக்கியமாக இந்த கைபர் பாஸ், தமிழில் கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக ஈராக்கு, அப்புறம் புகாரா வழியாலாம் ட்ரேடர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக மலபார், அப்புறம் குஜராத் ட்ரேடர்ஸு, அது மட்டும் இல்லாமல் காலிக்கட்டு, மங்களூர் போர்ட்ஸில் செட்டிலான ஃபாரின் ட்ரேடர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த போர்ட் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெடிவல் இந்தியாவில் ட்ரேட் சிஸ்டம் சாலிடாக இருந்திருக்குன்னு நம்மளால இதனால தெரிஞ்சுக்க முடியுது, ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப். வாங்க பார்க்கலாம். அந்த காலத்திலேயே ரோமன் கிரீக் ட்ரேடர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டிய அந்த கிங்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட நல்ல ட்ரேட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்துருக்காங்க, ஓகேவா? சோலாஸ்க்கு சைனாவோட சாங் டைனாசிட்டினா சாங்னா பாட்டு கிடையாது. இப்போ எப்படி நம்ம சோலா டைனாசிட்டி, பாண்டிய டைனாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அவங்க சாங் டைனாசிட்டின்னு ஒரு டைனாசிட்டி சைனாவில் இருந்திருக்கு. அவங்க கூட செம்ம பிஸ்னஸ் லிங்க்ல இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சைனாக்கு போகிற சீ ரூட்டு சேஃபாக இருக்கணும்னு இந்தோனேஷியா, அப்புறம் மலேசியாவில் இருந்த ஸ்ரீ விஜயா எம்பையரையே சோலாஸ் படையெடுத்து ஜெயிச்சிருக்காங்க. 16th செஞ்சுரியிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் யூரோப்பியன் கம்பெனிஸ் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் இந்தியாவோட ஓவர்சீஸ் ட்ரேடு
இன்னும் பெருசா எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. வாஸ்கோடகாமா அவர் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அது வழியா வந்து புதுசா சீ ரூட்டை கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியும். அப்பதான் சீ ரூட்டை கண்டுபிடிச்சாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து லேண்ட் வழியா தான் வந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ டைரக்டா கப்பல்லையே இந்தியாவுக்கு வர வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி மற்ற யூரோப்பியன் குரூப்ஸும், அதாவது டச்சு, ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷும் இவங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ சொல்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல வேர்ல்டு ட்ரேட்ல இந்தியாவோட ஷேர் வந்து 55% இருந்திருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, உலகத்துல நடக்கிற பாதி பிஸ்னஸ் நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு. ஓகேவா, ஆனா இப்போ 21st செஞ்சுரியில அது வந்து ஜஸ்ட் 2% தான் இருக்கு. ஸோ வந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் சும்மா வரல, அவங்க வந்து நல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டோட வந்தாங்க. ஓகேவா, அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த நேவல் பவர் இருந்திருக்கு. நேவல் பவர்னா நல்ல கப்பல் படை வந்து இருந்திருக்கு. அதை வச்சு இந்தியாவோட சீ ட்ரேடு அப்புறம் பிஸ்னஸ்ல நல்லா கால் பதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாங்க வந்து ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ண தான் வந்தாங்க, ஆனா ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டையே ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுதான் அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையரா மாறிடுச்சு. 17th and 18th செஞ்சுரியில நம்ம ஊர் டெக்ஸ்டைல்ஸு அப்புறம் வந்து ஷிப் பில்டிங்லாம் ரொம்ப பாப்புலர். ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம ஊர்ல இருந்த பிரின்ஸ்லி ஆர்டர்ஸ், அதாவது ராஜாக்கள் ஆட்சி, ஓகேவா, அதையெல்லாம் உடைச்சாங்க. அதனால நம்மளோட கமாடிட்டிஸ், அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அதுக்கான டிமாண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிது. பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்தியாவில இருந்து எந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸும் அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அவங்க ஊர் பக்கம் வரக்கூடாது, அதாவது அவங்க ஊர் அந்த பிரிட்டன், ஓகேவா, கிரேட் பிரிட்டன், அங்க வந்து வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. 1600ல இருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பியூரா ப்ராஃபிட் பார்க்க தான் பிஸ்னஸ் பண்ண தான் இங்க வந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஏஷியா முழுக்க அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு மோனோபொலி வச்சுக்கிட்டாங்க. அந்த மோனோபொலினா தனி உரிமை, நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூலா வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம நாட்டை பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்துறதுக்கும் காலனியலிசம்க்கு ஒரு வழியா இருந்துச்சு. ட்ரேடுக்காக பிஸ்னஸ்க்காக வந்தவங்க நம்ம பிஸ்னஸே டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ட்ரேட் வித் ரோமன், சைனா அண்ட் யூரோப்ல. யூரோப் வந்து எப்படி நம்மளை வந்து அடிமையாக்குனாங்க, நம்மளை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டரை நம்ம 5th பார்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.